எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம். இந்த பதிவுல லாட்டரி யோகத்திற்கான அதிர்ஷ்ட எண்கள் எது? அதிர்ஷ்ட தேதிகள் எது? அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய பதிவு. 12 ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற தலைப்புல கடந்த பதிவுகள்ல நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அனைத்து ராசிகளுக்குமே பதிவு போட்டிருக்கிறேன். அந்த பதிவுகள்ல உங்கள் ராசிகளுக்கான அதிர்ஷ்ட எண்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனா அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் மாறும். இந்த மாதம் இருக்கின்ற நல்ல நாள் அடுத்த மாதம் இருக்காது. இந்த மாதத்துல அந்த தேதியில சந்திராஷ்டமம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த மாசம் அந்த தேதியில சந்திராஷ்டமம் வராது, மாறி வரும். இந்த அடிப்படையில அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது பொதுவான பிக்சட் பலனாக இருக்கும். ஆனால் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாசம் மாசம் மாறும். இப்போ ஜூன் மாதத்துக்கு நான் நிறைய அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துட்டேன். இப்போ ஜூலை மாதம் எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் எது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நிறைய நண்பர்கள் லாட்ரிக்காக மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற பண பிரச்சனைகளில், பொருளாதார பிரச்சனைகளில், கடன் பிரச்சனைகளில் அதை தீர்க்கறதுக்கு எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இதில் நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். அதையும் எந்த நாளில் முயற்சி பண்ணுனா நமக்கு அது யோக பலனாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த பதிவுன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதிர்பாராத வேளையில் திடீர்னு கிடைக்கக்கூடியது, திடீர்னு வரக்கூடியது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது திடீர்னு நம்மளை தேடி வருமா அப்படின்னு கேட்டால் நாம தான் அதை தேடி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. சில நேரங்களில் நாம் போகிற பாதையில் நமக்கு புதையல் கிடைச்சாதான் ஆச்சு, இல்லைன்னா இல்லை. ஆனால் புதையலை தேடி போனவங்களுக்கு அது கிடைச்சதாகவும் இருக்குது. அந்த விதத்தில் சில விஷயங்களை நாம் தேடி தான் போக வேண்டிய கட்டாயம். அதன் அடிப்படையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த பதிவில் மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் எது அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், சுய ஜாதகங்களில் உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் யோக கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சில கிரகங்கள் இருக்கும். அந்த யோகம் தரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி நடத்துதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அப்புறமா கோச்சாரத்தில் அந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அந்த தசா புத்திகளுக்கும் சாதகமாக வருகின்ற பொழுது, அந்த யோகமான தசா புத்திகளுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் சாதகமாக வருகின்ற நிலையில் இருக்கிற போது கண்டிப்பாக அவங்களுக்கு லாட்டரியில் மட்டும் கிடையாது, அனைத்து விஷயங்களிலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கும். அவங்களுடைய தேவைகள் அந்த டயத்தில் பூர்த்தி ஆகிடும். அவங்களுடைய பிரச்சனைகள் அந்த டயத்தில் தீரும். நல்லா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் வாங்கினேன், எனக்கு பரிசே கிடைக்கல, காசு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த கொடுக்குற தேதிகள் அப்படிங்கிறது பொதுவாக அந்த நாட்கள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்காக பொதுவாக சொல்லப்பட்ட நாட்கள். எல்லா நாட்களையும் எல்லா முயற்சியும் செஞ்சால் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் அதையே தான் சொல்கிறேன். சுய ஜாதகங்கள் அப்படிங்கிற உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, தசாபுத்திகள் என்ன நடக்குது, அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த அடிப்படையில் நமக்கு எந்த பாவங்களில் நிற்குது, அந்த பாவகத்தின் வழியாக நமக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னாலும் நம்மக்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக 93 639 79 179 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் பண்ணி உங்கள் பலன்களை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் நிறையா பணம் விரயமாகுது, பொருள் விரயமாகுது, என்ன நடக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நாம் இந்த பதிவில் மேச ராசி,
ரிஷபராசி மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் எது அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்ல போகிறேன். பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது ரிஷபராசிக்கு வந்து இந்த ஜூலை மாதத்தில் 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 16ஆம் தேதி, 24ஆம் தேதி, 26ஆம் தேதி 2, 4, 11, 16, 24, 26 இந்த தேதிகள் எல்லாம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த தேதிகளில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலனை தரும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் 2, 4, 11, 16, 24, 26. இதுக்கு அப்புறமா உங்களுக்கு 19, 20, 21ஆம் தேதிகள், அந்த 3 தேதிகள் அப்படிங்கிறது வந்து சந்திராஷ்டமம் உள்ள நாட்கள். அந்த தேதிகளில் நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு மட்டும் இருங்க. எந்த விஷயத்திலும் மற்றவங்களுடைய விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடாதீங்க. நீங்களே சும்மா இருந்தாலும் கண்டிப்பாக சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும், விரயங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனால் அந்த நாட்களில் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள். சரிங்களா? இரண்டாவதாக மேசராசி. இந்த மேசராசி நண்பர்களுக்கு 1, 8, 9, 18, 19, 26 1, 8, 9, 18, 19, 26 இந்த தேதிகள் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். இந்த தேதிகளில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையுள்ள பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை நோக்கி பயணிக்கலாம். இந்த தேதிகளில் கண்டிப்பாக அது உங்களுக்கு நற்பலனை தரும். நாட்டைக்கு மட்டும் கிடையாது, அனைத்து விஷயங்களுக்கும், நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும், நீங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு சுப வேலைகளுக்கும் கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை முடிக்க விடுங்க. அது போய் வெற்றியில் தான் முடியும். இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் வந்து இந்த மேசராசிக்காரவங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறது ஒரு 2 தேதி இருக்குது. 17, 18 இந்த 17, 18 தேதிகளில் வந்து நீங்கள் தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நாமளே வாயை திறக்காட்டியும் கூட அடுத்த பக்கம் இருந்து பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்துக்கிட்டு நம்மக்கிட்ட வரும். புரியுதுங்களா? அந்த விரய செலவுகள்லாம் ஏற்படும், வம்பு வழக்கு தானாக வரும். நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது மற்றவங்க ஏற்றுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ சண்டை சச்சரவுகள் கூட நம்மளை தேடி வந்துடும். அந்த தேதிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு அப்புறமா மிதுன ராசி. என்னடா மிதுன ராசி 3வது கட்டத்துக்கு வந்துருச்சா? கிடையாது. கோச்சாரத்தில் வந்து நல்ல கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்னடா 3வது கட்டத்திற்கு நினைக்காதீங்க. மிதுன ராசி எப்போவுமே இப்போ இருக்கிற இந்த வருஷத்தில் வந்து நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து 3, 7, 12, 17, 25, 27, 30, 31 இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 தேதிகள், 8 நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், மிதுன ராசி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த தேதிகள் எல்லாம் உங்களுக்கு நற்பலனை தரும். அப்போ இந்த தேதிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய சுயஜாதங்கள் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ யோக தசைகளா, யோக புத்திகளா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணோம்னா வீண் விரயங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாம். அது தெரியாமல் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு வீண் விரயங்கள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி முயற்சி அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. சொல்லலாம் கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் அந்த தேதிகள், அந்த நாட்கள் கிரக பலம் வாய்ந்து, நட்சத்திரம் பலம் வாய்ந்த நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாங்க. ஆக மொத்தம் இந்த தேதிகளில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக முயற்சி பண்ணால் அது ஒரு நற்பலனை தரும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து 21, 22, 23 இந்த 3 தேதிகள் அப்படிங்கிறது வந்து சந்திராஷ்டம தேதிகள். அந்த தேதிகளில் நீங்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். புரியுதுங்களா? தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் நம்ம தேடி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக கவனமாக இருந்து அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது மற்றவங்களுக்கு அந்த நேரங்களில் பிடிக்காது. அவங்க அதை தப்பாகவே எடுத்துக்கிடுவாங்க. அதன் மூலயமா நம்மளை வந்து ஒரு நல்ல இடத்துல வச்சு அவங்க பார்க்க மாட்டாங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறாலே நமக்கு வந்து பிரச்சனைகள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான். முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அப்போ இந்த அசுப நாட்கள் அப்படிங்கிற போது சுப நாட்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த சுப தேதிகள். அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தேதிகளை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. சந்திராஷ்டமத்துக்கு சொல்லியிருக்கிற தேதிகளில் எந்த ஒரு புது முயற்சியும் செய்ய வேண்டாம். இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாகத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்ட தேதிகளை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் முயற்சிகளுக்கு அது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? இந்த தேதிகளை நீங்கள் ஒரு லாட்டரி வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். முயற்சி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.